வணக்கம். நான் உங்க சரணோ பாஸ்கர். லாஸ்ட் vlogல சொன்ன மாதிரி பாம்பன் பிரிட்ஜை டே வியூவில் பார்க்க போகலாமா? ட்ரெயின் நம்பர் 56712 ராமேஸ்வரம் டு மதுரை போகிற பேசஞ்சர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். காலையில் 5:45க்கு எடுத்து மதுரைக்கு 9:15க்கு ரீச் ஆகும். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நன்றி. மணல் திட்டுகளாக தாங்க இருக்கு ராமேஸ்வரம் டு பாம்பன் இன் பிட்வீன் ஸ்டெச்சில். நம்ம பயணம் ராமேஸ்வரம் டு மண்டபம் வரைக்கும் தாங்க. ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் ரோட். இந்த பக்கம் ரயில்வே ட்ராக், நடுவில் தேசிய பறவை மயில்.
மண்டபம் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் பூரி மற்றும் பரோட்டா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு வாங்கியாச்சு. அதுலேயும் இந்த பரோட்டாக்கு சால்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. பரோட்டா இல்லைன்னா ரொட்டி அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. WD G4 GOC 12424 கோல்டன் ராக் டீசல் லோக்கோ உண்மலையோட இதுங்க. ட்ரெயின் நம்பர் 20850 ராமேஸ்வரம் டு புவனேஸ்வர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ராமேஸ்வரம் 9:10க்கு எடுத்து அடுத்த நாள் ஈவினிங் 6:25க்கு புவனேஸ்வர் ரீச் ஆகும். இந்த ட்ரெயினுடைய இம்பார்ட்டன்ட் ஸ்டாப் சொல்கிறேங்க. ராமேஸ்வரம், திருச்சி, மயிலாடுதுறை, விழுப்புரம், சென்னை எக்மோர், விஜயவாடா, விசாகப்பட்டினம், பிரம்மபூர் வழியாக புவனேஸ்வர் ரீச் ஆகும். ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் சிங்கிள் ட்ராக்குங்க. மதுரை டு ராமேஸ்வரம் பேசஞ்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை டு ராமேஸ்வரம் புல் பண்ணிட்டு வர லோக்கோ WDP 4D GOC 40437 கோல்டன் ராக் டீசல் லோக்கோங்க. பாம்பன் பிரிட்ஜ் நேம் போர்டு. பாம்பன் பிரிட்ஜ் ரைட் சைட்லங்க, ஆனால் லெஃப்ட் சைடு பே ஆஃப் பெங்கால் வியூ பார்க்கலான்னு இப்படி உட்காந்தாச்சு. நியூ பாம்பன் பிரிட்ஜ் ஃபுல்லாகவே எலக்ட்ரிஃபிகேஷன் போஸ்ட் இருக்குங்க. இந்த பிரிட்ஜோட இன்ஃபர்மேஷனை வாங்க பார்க்கலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் சி ரயில்வே பிரிட்ஜ் இந்த பாம்பன் பிரிட்ஜ் தாங்க. 1870 பிரிட்டிஷ் பீரியட்லேயே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வர்த்தகத்திற்கு இந்த பாம்பன் பிரிட்ஜ் வழியாக பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணாங்க. 1911 ஆகஸ்ட் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1914 பிப்ரவரி 24 அன்னைக்கு பாம்பன் பிரிட்ஜ் ஓபன் பண்ணாங்க. மண்டபம் டு ராமேஸ்வரம் வரைக்கும் போட் மூலியமாக போயிட்டு இருந்தாங்க. பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதும் ட்ரெயின் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1964 டிசம்பர் 23 அன்னைக்கு சைக்ளோன் அப்போ இந்த பழைய பாம்பன் பிரிட்ஜ் ரொம்ப டேமேஜ் ஆனது. அதுக்கப்புறம் பழுது பார்க்கப்பட்டது. 2013 ஆகஸ்ட் 13 அன்னைக்கு கோஸ்ட் கார்ட் ஷிப் ஒன்று இந்த பழைய பாம்பன் பிரிட்ஜில் மோதி சேதமானதுங்க. 2014 அப்போ 100 வருஷம் செலிப்ரேஷன் பண்ணாங்க இந்த பழைய பாம்பன் பிரிட்ஜ். 2020 நியூ பாம்பன் பிரிட்ஜ் கட்டலான்னு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க.
2022 டிசம்பர் 23 அன்னைக்கு பழைய பாம்பன் ரயில்வே பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணாங்க. 22661 சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க லாஸ்ட்டாக பழைய பாம்பன் பிரிட்ஜில் ஆப்ரேட் பண்ண ட்ரெயின். பழைய பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் 143 தூண்கள் கொண்டதுங்க. ஏப்ரல் 6 அன்னைக்கு இந்த புது பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணாங்க. ட்ரெயின் நம்பர் 16104 ராமேஸ்வரம் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ் தாங்க ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் ட்ரெயின் நியூ பாம்பன் ரயில்வே பிரிட்ஜில் ஆப்ரேட் பண்ணாங்க. புது பாம்பன் ரயில்வே பிரிட்ஜில் டபுள் ட்ராக் போடுற மாதிரி ஸ்பேசிங் இருக்குங்க. ஆனால் இப்போ சிங்கிள் ட்ராக் மட்டும்தாங்க இருக்குது. புது பாம்பன் ரயில்வே பிரிட்ஜ் 100 தூண்களை கொண்டதுங்க. இந்த புது பாம்பன் ரயில்வே ட்ராக் 550 கோடி செலவில் கட்டப்பட்டதுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி. ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி வரைக்குமே ரயில்வே ட்ராக் போட்டிருந்தா நல்லா இருக்குங்க. நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ட்ராவல் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம். பாம்பன் ரயில் நிலையம். இன்னொரு ட்ராவல் ஜேர்னி vlogல உங்களை பார்க்குறேன். நன்றி.